தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக, புதிய நன்மைக்காக, புதிய கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க கொடுத்த வார்த்தையின் படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில இருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல விடுதலை உண்டு சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் இதெல்லாம் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க இறங்குனீங்களோப்பா, அந்த நாளெல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் வெற்றி உள்ள வாழ்க்கையோடு வாழ கர்த்தர் உதவி செய்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எதிரிய வீழ்த்த செய்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த நாள்ல எங்கள் மத்தியில எப்பொழுதும் நிரந்தரமாய் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களிலே கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், மன வேதனைகள், மன அழுத்தங்கள், இவைகளில் இருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்க சரியாய் நடத்தி கொண்டு செல்வீங்கப்பா. பாதம் கல்லில் இடராதபடிக்கு நீங்க கூட்டி கொண்டு போவீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். வழி மாறி போகாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுவீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஆமாண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள விடுதலை உண்டு, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.